ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஜப்பனி அனிமே சீரிஸான கன்செப்ஷன் அனிமோட 7த் எபிசோட பத்தி இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இது முன்னாடி எபிசோடு எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்டோட லிங்க கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். சரி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோடு உள்ளார போயிடலாம். மானாவோ இந்த கதையில ஹீரோயினுக்கு பிரெட்ல விஷத்த வச்சு சாவடிச்சுட்டாங்க. இந்த கதை உண்மையிலேயே பயங்கர ஹாரரா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோவோ ஆமாண்ணா ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. இருந்தாலும் கேட்கறேன். நீ இப்ப எதுக்காக இத எழுதிக்கிட்டு இருக்க? என்ன ஹோலி ஃபெஸ்டிவல் நடக்க போதுடா. என்ன ஹோலி ஃபெஸ்டிவலா? இது உங்களுடைய ஸ்கூல் ஃபெஸ்டிவல் மாதிரி. ஓ! ஸ்கூல் ஃபெஸ்டிவலா? இதுக்காகடா நீ அப்படி ரியாக்ஷன குடுத்துக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ல தான் மென் அப்புறம் வுமனுடைய லவ்வ வெளிப்படுத்துவாங்க. ஓ! அப்படியா? அதனால நீ இந்த மாதிரி நல்ல வாய்ப்ப வீண்படுத்தாம ஃபெஸ்டிவல் டைமிங்ல எப்படி என்ஜாய் பண்றதுன்றத பத்தி யோசி. சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து போகவும் திடீர்னு என்னவோ அங்க வேகமா வரத பார்த்துட்டு என்னதுடா இதுன்னு சொல்ல டப்புன்னு வந்து இடிச்சிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லன்னு கேட்கவும் எனக்கு எதுவும் ஆகலன்னு நம்ம ஹீரோ சொல்ல இந்த லெட்டர் நான் உங்களுக்காக தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் என்னுடைய கான்செப்ட பாக்குறதுக்காக வாங்க. எல்லாரும் இங்க கொஞ்சம் வந்து பாருங்க. என்ன நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? வாவ்! எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்களா? இட்சுகி, மயூரு, யூசு நாங்க 2 பேருமா சேர்ந்து ஸ்டால் போடலாம்னு இருக்கோம். அதுக்கு தேவையானத ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நாங்க உங்கள அப்புறமா பாக்குறோம். யூசுவா இந்த மாதிரி நல்ல மூடுல இருக்கிறத பாக்குறப்ப தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லி லெட்டர் அனுப்புனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. உன்னுடைய லெட்டர்ல ஃபெஸ்டிவலுக்கு தேவையான பிரெட்டுங்கள உருவாக்குறதுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னியே. ஆமா. ஹோலி ஸ்டார் ஃபெஸ்டிவல் தான் என்னுடைய பிரெட்டுங்கள ப்ரமோட் பண்றதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதுல என் தாத்தாவுடைய 100 பிரெட் ரெசிபிங்க இருக்கு. என்ன 100ஆ? அது மட்டும் இல்லாம என்னுடைய தாத்தாவுடைய ஹாப்பி பிரெட் சீக்ரெட் ரெசிபி ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ன ஹாப்பி பிரெட்டா? ஆமா அவருக்கு வயசானதுனால அது என்னன்றது சரியா அவருக்கு ஞாபகம் இல்ல. அதனால நான் அந்த ஹாப்பி பிரெட்ட உருவாக்கி இந்த ஹோலி ஃபெஸ்டிவல்ல விக்க விரும்புறேன். அதனால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி இட்சுகி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரெட் பிடிக்கும்? அது நான் இப்ப என்ன சொல்றது? ஒருவேளை நான் பிரெட்டா இருந்தேன்னா என்னுடைய உடம்புல நீங்க என்ன பாட்ட சாப்பிட விரும்புவீங்க? என்ன? அது வந்துன்னு நம்ம ஆளு பலவிதமா யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இட்ஸ் ஓகே ப்ளீஸ் அது என்னன்றத சொல்லுங்க. அது உன்னுடைய காதுன்னு நினைக்கிறேன். அப்ப சரி இப்ப நம்ம முதல்ல நீங்க சொன்னத ரெடி பண்ணுவோம். இதுக்கு நான் ஹாப்பி இயர் பிரெட்ன்னு பேரு வைக்கிறேன். இத வச்சுக்கிட்டு நீங்க இப்படியும் பண்ணலாம். சரி சர்ப்ரைஸ் ஆனதெல்லாம் போதும். என்னுடைய காத சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். என்னுடைய காது எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. ஆனா இது எக்ஸாக்ட்டானது கிடையாது. ஆமா இது ஒண்ணும் உண்மையான காது இல்ல. என்ன நீங்க இத டேஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? என்ன நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இது என்னுடைய கிராண்ட் ஃபாதரோடைய பிரெட் மாதிரி இல்ல. இது கொஞ்சம் டிஃபரெண்டானது. எங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? இவ என்னவோ நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா என்னுடைய வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன். ஏய் அங்கே நில்லு. என்னால நிறுத்த முடியல. என்னுடைய ஆரமான மேன்ஷனை இவ உடைச்சு தள்ளிட்டா. அதனால ஃபார்ச்சூனை சொல்லக்கூடிய சின்னமான மேன்ஷனை ஓபன் பண்ணியிருக்கேன். சரி எதுக்காக நீ இங்க வந்திருக்கன்னு சொல்றியா? அது என்னுடைய டெலிவரி எல்லாம் இப்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா நீ ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ற. என்ன நான் மிஸ்டேக் பண்றேனா? நான் மிஸ்டேக் எல்லாம் பண்றது இல்ல. அப்புறம் எதனால? ஏன்னா நான் ரொம்ப வேகமா இருக்கேன். என்ன? இவ வேகமா போறதுனால இவ ஸ்லோவா இருக்காளா? ஆமா நான் ரொம்ப வேகமா ஓடுறதுனால என்னால சரியான நேரத்துக்கு டெலிவரி பண்ண முடியல. அப்படின்னா நீ டெலிவரி பண்றத குறைச்சுக்கோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் ரொம்ப வேகமானவ. என்னால இத செய்ய முடியும். என்னுடைய மாஸ்டர் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்படின்னா நீ பொறுமையா ஓடு. இல்ல அந்த லெட்டருங்கள அனுப்புறவங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். அத முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு போய் குடுத்தாதான் அந்த ஃபீலிங்ஸ் அவங்கள போய் சேரும். உன்னுடைய ஒர்க் மேல நீ இவ்ளோ பேஷனா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா என்னுடைய மாஸ்டர் இத எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னால இத செய்ய முடியலன்னா என்னால மெய்டனா இருக்க முடியாது. நான் அதுக்கு விடமாட்டேன். அப்படியே அந்த பொண்ணு அவ ரெடி பண்ண பிரெட்டுங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எதுக்காக நீ வெறும் சீ ஃபுட் அப்புறம் ஃப்ரூட் மாதிரி பிரெட்ட உருவாக்கி இருக்க. அப்படின்னா இது நல்லா இல்லையா? ஐயோ நான் சும்மாதாம்மா சொன்னேன். அது நீ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா மத்த பிரெட்டுங்கள ரெடி பண்ணலாம்ல. நான் சும்மா தான் விளையாடினேன். இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு நீங்க ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப
என்னுடைய தாத்தா ஹாப்பி பிரெட்ட உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு. அத எப்படி உருவாக்கணும்னு கேட்டப்ப, நம்மளுடைய லவ்வ குடுத்து ஒரு குழந்தைய உருவாக்குற மாதிரி உருவாக்கணும்னு சொன்னாரு. அந்த 2 கப்பலும் ஒண்ணு சேரப்ப லெஜெண்டரி பிரெட் பொறக்கும். என்ன கப்புல அப்படின்னா 2 ஒண்ணா சேரணுமா? இட்சுகி ப்ளீஸ் எனக்கு அந்த கப்பல் 2த்தையும் ஒண்ணு சேர்க்க உதவி பண்ணுங்க. சரி நான் செய்யறேன். எங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய கப்பல் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பார்த்தோம். ஃபைனலா அத நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இதுதான் அந்த ஹாப்பி கப்பல் பிரெட். ஃபைனலா நம்மளுடைய ஹாப்பி பிரெட் ஸ்டால போட்டுட்டோம். இப்ப இந்த பிரெட் எல்லாத்தையும் வித்து நம்மளுடைய பேக்கரிய ஃபேமஸ் ஆக்கணும். இட்ஸ் ஓகே நாங்களும் வந்துட்டோம். என்ன எதுக்காக நீங்க இப்ப எங்க பக்கத்திலேயே ஸ்டால போட்டிருக்கீங்க? எங்கள மன்னிச்சிடு. எங்களுடைய இடத்துல யாரோ ஃபார்ச்சூன சொல்றேன்னு சொல்லிட்டு எங்களுடைய இடத்த புடிச்சுக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு இடம் மட்டும் தான். அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. அது மட்டும் இல்லாம ஃபெமிரோனாவுடைய டாடி எங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு மிஷின குடுத்திருக்காரு. அவளுக்கு இப்ப என்னவோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. அதனால அவளுக்கு பதிலா எங்கள இந்த வேலைய செய்ய சொல்லியிருக்காரு. என்ன இந்த பொருளுங்கள விக்கிறதுக்காக மிஸ் லஞ்ச் பேக்குன்னு பட்டம்லாம் குடுத்திருக்காங்க. இது நல்லா இருக்கா? இது உனக்கு நல்லா இருக்கு. சரி நம்ம 2 பேர்ல யாரு நிறைய விக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நானும் இந்த ஹோலி ஃபெஸ்டிவலுக்காக கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் குடுத்துரு. ஓகே நம்மளுடைய இது எல்லாமே வித்துடுச்சு. என்ன அதுக்குள்ளார எல்லாத்தையுமே வித்துட்டீங்களா? ஆனா ஃபேக்டரியில இருந்து ஸ்டாக் நிறைய வந்திருக்கு. என்ன இவ்ளோ தூரம் இருக்கு? ஆனா என்னுடையது அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அது உண்மை கிடையாது. நீ உன்னுடைய அன்ப குடுத்து உன்னுடைய கைய பயன்படுத்தி நீ ரொம்ப அற்புதமான வேலையெல்லாம் செஞ்சிருக்க. என்ன? ஆமா நீங்க சொல்றதும் சரிதான். சரி உங்களுக்கு நன்றி சொல்ற விதமா நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கொஞ்சம் என் கூட வர முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறா. என்ன விஷயம்? இட்ஸ் ஓகே நம்மளும் அந்த ஹாப்பி பிரெட் மாதிரி கப்புலா ஒன்னா ஆகணும்னு நான் விரும்புறேன். அப்படின்னா நீ என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாராயிட்டியா? இல்ல என்னுடைய பிரெட்டாக ரெடி ஆயிட்டியா? ஆமா இப்ப நம்மளுடைய 2ம் ஒன்னாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லவ் ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்களும் எல்லா பொருளையும் வித்துட்டு இருக்காங்க. என்ன பிரெட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சா? அப்படின்னா பேண்டிஸ சேல் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. என்னதுடா இது? இட்சுகி உங்களுக்காக லெட்டர் வந்திருக்கு. நில்லு. உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு எதுவும் ஆகல. என்ன லெட்டர் இது? இதுல என்ன ஃபார்ச்சூன் டெல்லிங் மேன்ஷன்னு மேப்லாம் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே உங்களை இந்த இடத்துக்கு வரவேற்கிறோம். லெட்டரை எப்படி போஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வச்சு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டு இட்சுகி அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டு டாரு கிட்ட கொடுத்துட்டு என்ன டாருவா ஏன் மானா இது எல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ காட்டுக்குள்ளார வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னுடைய ஒரு லெட்டர் தொலைஞ்சு போயிடுச்சு. அது இங்கதான் விழுந்திருக்குமோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். சரி நான் ரெடி ஆயிட்டேன் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோ பொறுக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். என்ன அதுவே உங்களுக்கு போதுமானு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ அது வெறும் குப்பை லெட்டர் தானே அதுக்காக எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்க அதுக்கு அவ்வளோ அதுல ஃபீலிங் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. அத நான் தொலைச்சிட்டேன். நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. முதல்ல வெளியில வா. நீ அதை வாங்கிக்கிட்டு வந்தவங்கிட்டே போயிட்டு அதை தொலைச்சிட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா அவங்க உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க. ஒரு நிமிஷம் இரு. அந்த மரக்கிளையில என்னவோ இருக்கே அதுதான் அந்த லெட்டரா? நல்ல வேளை இந்த லெட்டர் கிடைச்சிருச்சு. இட்சுகி உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த லெட்டர்ல என்னுடைய மாஸ்டரோடைய சீல் இருக்கு. சரி அவர் என்ன எழுதியிருக்காரு? இது உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நான் இப்ப போயிட்டு இந்த லெட்டர் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூட போயிட்டு அவளுக்கு எல்லா லெட்டரையும் டெலிவரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. லாஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அதோடைய அட்ரஸ் என்ன? இந்த இடம் தான். என்ன எனக்காகவா? என்ன நான் இப்பவே அத படிக்கலாமா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா நீ இத எனக்காக எழுதியிருக்க. உன்னுடைய ஃபீலிங்ஸ நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல? சரி நான் திரும்பிக்கிறேன். அதுக்குள்ளார நீங்க படிச்சு முடிச்சிருங்க. நம்ம ஹீரோவோ அத படிச்சு முடிச்சுட்டு அதுல எழுதி கொடுக்கவும் என்ன எனக்காக எழுதியிருக்கீங்களா? என்னுடைய குழந்தைய நீங்க பெத்தெடுக்க தயாரா? என்ன என்ன உனக்கு ஓகேவா? நான் வேகமா உங்களுடைய கன்னத்துல முத்தம் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு முத்தம் கொடுக்கறது பிடிக்கும் இல்ல? அதுவும் இல்லாம மாஸ்டர் லெட்டர்ல இட்சுகிய வருத்தப்பட வைக்காத. மெய்டனா உன்னுடைய வேலைய நீ செய்யின்னு சொல்லியிருந்தாரு. அதனால உங்களுடைய குழந்தைய பெத்தெடுக்க நான் தயார். என்ன உனக்கு நர்வஸா இருக்கா? இல்ல நான் இப்ப ரெடியா இருக்கேன் இட்சுகி அப்படின்னு
சொல்லிட்டு அவங்களும் லவ் ரிச்சுவல் பண்ண ஆரம்பிச்சுர்றாங்க. நம்ம மானாவோ நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா 98, 99, 100 எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அதனால இதுக்கப்புறம் நான் பேண்டீஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு பிடிச்ச எமோஜா கமெண்ட்ல போட்டு விட்டுட்டு, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு, ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு, பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோ எல்லா டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.